ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீட்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேம், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் பியோர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், எனக்கு மேக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸோ இல்லை மேக்ஸில் இருக்க கொஞ்சம் சப்ஸ்டிடியூஷன்ஸோ தெரியாது, அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தான். நம்ம மேக்ஸில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற மேக்ஸ் ஃபார்முலாஸ் நீட்டுக்கு தேவைப்படுறது மட்டும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் அல்ஜீப்ரா அண்ட் அப்ராக்சிமேஷன் எதுக்காக? ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிக்கணும். கரெக்டாக நம்ம அந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கே ஒரு 20-30 செகண்ட் போயிடும். அதுக்கப்புறம் அதை ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அது பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னா ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அது லைக் ஒரு லெவலில் தான் அப்ராக்சிமேட் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 150 இருக்கிறத 100 அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள், டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன், கேல்குலஸ், அப்புறம் லாக் வேல்யூஸ் நமக்கு ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் டாபிக் டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்ஸ் அண்ட் பவர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெசிமல் பாயிண்ட்ஸை நீங்கள் அந்த சைடு இந்த சைடு கால்குலேஷன் டைமில் நகர்த்தும் போது நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால நமக்கு ஆன்சரே மாறுது. ஓகேவா? அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெக்டிஃபை பண்ண போகிறோம்டா. நல்ல கவனிங்க, ரொம்ப ஈஸி இது. இப்போ டெசிமல் பாயிண்ட், இந்த 2 ரூலையும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணோன்னா, இருக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடு மூவ் பண்ணோன்னா பவரில் மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே இது நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோன்னா பவரில் ப்ளஸ் போட்டுக்கணும். ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்குது, 0.00721 இருக்குது. எனக்கு இந்த டெசிமல் பிளேஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்பர் மட்டும் எழுதணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இதை நான் 721ங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். அது இல்லாட்டி 72.1ங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். அப்படியும் இல்லாட்டி 7.21ங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். எதுக்கு நான் இப்படி எழுதுறேன்னா, எனக்கு அதாவது டிவிஷன் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி சில தேவைகள் நமக்கு வரும். ஓகேவா? ஃபிசிக்ஸில். ஸோ இது மூணுமே எப்படி பண்ணிடலாம், இந்த நம்பர் எப்படி இந்த 3 ஃபார்மேட்லேயும் கன்வெர்ட் பண்ணுறது? இங்கே பாருங்கள். இப்போ நான் 721ன்னு எழுதணும்னா இங்கிருந்து நான் டெசிமல் பாயிண்ட்டை எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணணும்டா? 1 2 3 4 5 பிளேசஸ் மூவ் பண்ணால் தான் எனக்கு 721 கிடைக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இது 5 பிளேசஸ் மூவ் பண்ணணும்னா இன்டூ 10 பவர், இந்த டெசிமல் பிளேஸை நான் எந்த சைடு மூவ் பண்ணியிருக்கேன்? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு. அப்படின்னா பவருக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். 10 பவர் மைனஸ் எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5. அப்போ -5. இவ்வளோதான். இப்படி தான் எழுதணும். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், எவ்வளோ பிளேஸ் நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறீங்களோ 10 பவர் ரைட் சைடாக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், லெஃப்ட் சைடாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதே தான். 72.1 பாருங்கள். 72.1க்கும் இன்டூ 10 பவரில் தான் நம்ம எழுதணும். 72.1ன்னா நம்ம எத்தனை பிளேசஸ் டெசிமல் மூவ் பண்ணுவோம்? 1 2 3 4 பிளேசஸ் தானே மூவ் பண்ணியிருக்கோம். அதனால 10 பவர் ரைட் சைடுங்கிறதுனால -4. சி, ஈஸி. அதே இது அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நம்ம 7.21 வரணும். 7.21 நம்ம எப்படி எழுதணும்? பவரை 3 பிளேஸ் 1 2 3 பிளேசஸ் நான் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ 3 பிளேசஸ் மூவ் பண்ணேன்னா எனக்கு 10 பவர் என்ன கிடைக்கும்டா? 10 பவர் -3ன்னு எழுதணும். சி, ரொம்ப ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இவ்வளோதான் டெசிமல் பாயிண்ட். இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு எப்படி மூவ் பண்ணலான்னு. இப்போ எனக்கு 463,000 இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற நம்பர். இது நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக 10 பவரில் எழுதணும்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதலாம்?
இப்போ எனக்கு வந்து 4.63 இன்ட்டு 10 பவர் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, ஓகேவா, ஜீரோக்கு அப்புறம். இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? 1 2 3 4 5 5 பிளேசஸ் மூவ் பண்ணும். எந்த சைடு மூவ் பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் நான் என்ன பண்ணணும்? பவருக்கு ப்ளஸ் போடணுமா? அப்போது +5 10 பவர் 5 அவ்வளோதான். சி எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, அவ்வளோதான்டா, பேசிக் சிம்பிள். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. கவனிங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் 10 பவரில் இருக்கிற விஷயம் மேலே கீழே வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைன் ஆட் பண்ணணும். ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணணும். ஆப்போசிட் சைன் ஆட் பண்ணணும். அதாவது ஆப்போசிட் சைன், ஓகேவா? என்ன இது என்ன விஷயம்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ சப்போஸ் நமக்கு இருக்கிற வேல்யூ ஒரு 3.83 டிவைடட் பை 10 பவர் -4னு கொடுத்துருக்காங்கன்னு வை. இந்த 10 பவர் -4 நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே எடுத்துகிட்டு போகலாம், நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே இருக்கிற பவரோட சைன் இருக்குல்ல, பவரோட சைன் மாறிடும். இங்கே இருக்கிற பவரோட சைன் என்ன? மைனஸில் இருக்கா, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது 3.83 இன்ட்டு 10 பவர் 4 மாறிடும். ஓகேவா? டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போனாலும் நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போனாலும் என்ன மாறிடும்? சைன் மாறிடும். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 53 இன்ட்டு 10 பவர் 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை -6ன்னு இருக்குது, ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 பவர் -6 நான் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா இந்த 10 பவர் -6 கீழே வந்ததும் என்னவா மாறிடும்டா? கீழே வந்ததும் 53 டிவைடட் பை 10 பவர் 6 மாறிடும். இந்த சைன் வந்து மாறிடும். நீ மேலே கொண்டு போனாலும் கீழே கொண்டு வந்தாலும் என்ன ஆகும்? சைன் வந்து மாறிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே, இனி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். நம்ம 2 பவர் வந்துச்சு, 10 பவரில் 2 பவர் வந்துச்சுன்னா அந்த பவர்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ 0.0854 இன்ட்டு 10 பவர் -12ன்னு இருக்குது. சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 8.54 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நான் எழுதணும். 8.54 இன்ட்டு 10 பவர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும்னா ஐ கேன் ரைட். எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணணும்டா டெசிமலை? 1 பிளேஸ் 2 பிளேஸ். 2 பிளேஸ் மூவ் பண்ணுறேன், ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ பவருக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் வரும். -2ன்னு எழுதியாச்சு. இன்டூ இந்த 10 பவர் -2 அப்படியே இருக்கா, அதையும் எழுதிக்கோங்க. 10 பவர் -12ன்னு. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8.54 இன்டூ பவர் பேஸ் வந்து சேம் தானே, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -2 ப்ளஸ் -12 வந்து உங்களுக்கு கிடைக்கும். -2 ப்ளஸ் -12 எவ்வளோ? -14. அப்போ 10 பவர் -14 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இது புரிஞ்சுதா? இதுதான் வந்து டெசிமல் பாயிண்ட்டு நீங்கள் நகர்த்த வேண்டிய இது. சரியா? நீங்கள் ரைட் சைடில் நகர்த்தினீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டு ரைட் சைடில் நகர்த்திங்கன்னா பவரில் மைனஸ், எவ்வளோ பிளேசஸ் நீங்கள் நகர்த்துறீங்களோ அந்த பவரில் மைனஸ் போடணும். லெஃப்ட் சைடுனா பவரில் ப்ளஸ் போட்டு எழுதணும். 10 பவரை டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா சைனை மாற்றணும், நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தாலும் சைன் மாற்றணும். ஓகேவா? அதே மாதிரி 10 பவர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ செஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? சரி, ஓகே. இனி அடுத்தது டிவிஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் பார்க்க போகிறோம். பேசிக்காக நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது அடிஷனாக இருந்தாலும் சப்ராக்ஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்போ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் டிவிஷன் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 387 டிவைடட் பை 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக போய் லாங் டிவிஷன் மெத்தட் 387 உள்ள 3 வந்து வெளியே 3 1s are 3 டிவைடட் பை பேலன்ஸ் வந்து 0, 8 கீழே இருக்குது, 2 டைம்ஸ் 6 பேலன்ஸ் 2 7 கீழே இருக்குது. இந்த மாதிரி பண்ணோன்னா 1 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஆனாலும் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் இதை இப்படியே வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படியே வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி? 387 3ஆல் டிவைட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 3 1 டைம்ஸ். இது பாரு, இதில் 3 இருக்கா? ஒரு நிமிஷம்.
இதில் 3 இருக்கா, 3 3s are 1, அப்போ மேலே 1 வந்துடும். அடுத்த டிஜிட்டுக்கு போங்க. அடுத்த டிஜிட் என்னது, 8. 3ல் 8 போகாது, ஆனால் 6 போகும். கரெக்டாக 6 எத்தனை வாட்டி போகும், 2 டைம்ஸ் போகும். 6 மைனஸ் 8 எவ்வளோ, 6 மைனஸ் 8 வந்து 2ன்னு வரும். அப்போ இந்த 2வை இங்கே கீழே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்திங்கன்னா 27 ஆயிரும். 27 3ல் எத்தனை டைம் போகும், 9 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் என்னாச்சு, திஸ் இஸ் ஈக்குவல் டு 129. அவ்வளோதான். இது இப்படி டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் இந்த மாதிரி லாங் மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1299 டிவைடட் பை 7 வச்சுக்கலாம். ஓகேவா. இதை நம்ம எப்படி பண்ணலாம், 7 1 டைம், 1 எடுக்க முடியாது, ஸ்மாலர் நம்பர், அதனால நான் 12 சேர்த்து எடுக்கணும். 1s are 7. 7 மைனஸ் 12 எவ்வளோ வரும், 5ன்னு வரும். அப்போ 5 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 59, 7 டேபிளில் 59 போகாது. கரெக்டாக. ஆனால் 7 டேபிளில் 59 போகாது. ஆனால் 7 8s are எவ்வளோ, 7 8s are 56ன்னு வரும். 56ன்னு வரும். 56 மைனஸ் 15 3 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 39ம் போகாது. ஆனால் 5 டைம்ஸ் என்ன வரும், 35 வரும். இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. 7ல் 4 போகாது தானே. அப்போ என்ன பண்ணணும், நீ 0 ஆட் பண்ணணும். 0 ஆட் பண்ணணும்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு தான் 0 எடுக்க முடியும். 40 போகாது. அப்போ மறுபடியும் 5, அவ்வளோதான். இதோட ஆன்சர் என்ன, 185.5. இப்படி தான் பண்ணணும். சரியா. இனி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 3757 டிவைடட் பை 9. ஓகேவா. இது எப்படி பண்ணலாம், அகெயின் 9 வந்து 1 டேபிளில் 9 வந்து 1 டைம், 3 போகாது, அதனால் 37 எடுத்துக்கிறேன். 37 4 டைம்ஸா, 4 டைம்ஸ் வந்து 36 தான் போகும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, பேலன்ஸ் வந்து 1. 9ல் 15 வந்து போகாது, 1 டைம் 9. 15 மைனஸ் 9 வந்து 6. 6 இங்கே பேலன்ஸ் வந்துடும். 67ம் போகாது, 9 into 7, 9 into 7 63. பேலன்ஸ் எவ்வளோ வரும், 4 வரும். 4 இங்கே எழுதிக்கோங்க. 9 விட 4 சின்ன நம்பர், அதனால் நான் பாயிண்ட் வச்சு 0 வைக்கணும். 40 போகாது, 4 டைம்ஸ் 36. அவ்வளோதான். ஒரு டெசிமல் பிளேஸ் எல்லாம் போதும். அப்போ 417.4 தான் நம்மளோட ஆன்சர். சரியா. ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸ் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும்டா, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். சரியா. ஓகே. இனி அடுத்தது அப்ராக்சிமேஷன், அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை அப்ராக்சிமேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா. ஓகேவா. ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 15.6 into 10 power minus 3 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. லெங்த் இஸ் ஈக்குவல் டு சே ஒரு 2.5 மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க லெங்த்து. அதே மாதிரி டென்சிட்டி. ஓகேவா. டென்சிட்டி வந்து ரோ தானே. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஒரு 7800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கிறது. ஏரியா கேட்குறாங்க. சரியா. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னடா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லெங்க்த்துன்னு நமக்கு தெரியும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை லெங்க்த்து. வால்யூம் தரல, லெங்க்த்து தந்திருக்காங்க. வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தானே. அப்போ இங்கேருந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாமா. அப்போ ஐ கேன் ரைட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி இன்டூ லெங்த் வில் கிவ் மீ ஏரியா. அப்போ இதுதான் என்னோட ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ 15.6 into 10 power minus 3 divided by density எவ்வளோ 7800 into length எவ்வளோ 2.5. இதை நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடில் கால்குலேட் பண்ணிங்கன்னா, லாங் டிவிஷன் மெத்தடில் எடுத்து பண்ணிங்கன்னா விடிஞ்சிரும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கிறக்குள்ள. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 7800 நமக்கு தெரிஞ்ச டெசிமல் பிளேஸ் வழியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா. இதோட டெசிமல் பிளேஸ் நம்ம எப்படி எழுதலாம், இங்கே இருக்கா டெசிமல் பாயிண்ட்டு, ஒரு 7 பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோன்னா 1 2 3 டைம்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 7.8 into 10 power 3ன்னு எழுதிக்கலாமா. ஓகே. இனி பாருங்கள், இந்த 10 power 3யை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஏன்னா என்னோட 10 power minus 3 மேலே தானே இருக்குது. அப்போ ஐ வில் கெட் 15.6 into 10 power minus 3 into 10 power plus 3 மேலே போச்சுன்னா minus 3 divided by 7.8 into 2.5. இந்த 10 வந்து காமனாக இருக்கா, அந்த காமனாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பவர்ஸ். அப்போ -3 என்னன்னு கிடைக்கும்டா, -9 கிடைக்கும். 10 power -6ன்னு கிடைக்கும். சாரி, 10 power -6. ஓகே, அது ஓகே. இனி அடுத்தது இந்த நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள்.
இந்த 15.6 7.8 எல்லாம் எடுத்து டிவைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன்ல, அது எப்படின்னு சொல்கிறேன். சின்னதாக அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே 15.6 இருக்குல்ல, இதை நீங்கள் லைட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது வந்து 16 மாறிடும். 15.6 16 மாற்றிக்கலாம். 7.8 நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அவ்வளோதான். இது 2.5 ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டாம், வச்சுருங்க. இவ்வளோ தான். இப்போ பாரு, ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அதாவது இது this can be written as 16 into 10 power minus 6 divided by 8 into 2.5. நான் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக எதுக்கு எடுத்து எழுதுறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக. நீங்களும் இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இப்போ பாரு, இப்போ 8 வந்து 1 டைம், 16 வந்து 2 டைம்ஸ். ஓகேவா? 2 divided by 2.5, அதாவது 2 divided by 2.5 அப்படிங்கிறது என்ன? 25 divided by 10 தானே. 10 வந்து மேலே போயிடுமா? இது வந்து எத்தனை டைம்? 5 டைம். இது வந்து 2 டைம். 2 into 2 4. 4 divided by 5 into 10 power minus 6. 4 divided by 5 எவ்வளோ? 5 வந்து 1 டைம், 4 வந்து போகாது. அப்போ நான் 0 பாயிண்ட் எடுத்து ஒரு 0 எடுத்துட்டேன்னா 40 வந்து 8 டைம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 into 10 power minus 6. எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். நான் லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று கூட யூஸ் பண்ணல. ஒரு இடத்துல கூட நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணலை. இது எல்லாமே மைண்ட் கேல்குலேஷன். இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா ப்ராப்ளமும் இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதாடா? டவுட் இருக்கா? சாரி, -16 இல்லை, -6. -6. ஓகே தானே? புரியுதா உங்களுக்கு? டவுட் இல்லை. இப்போ இதை நான் வந்து ஹோல் நம்பர், அதாவது டெசிமல் பிளேஸ் வேண்டான்னா நான் என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டெசிமலை ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ரைட் சைடு மூவ் பண்ணேன்னா 8 into 10 பவர். ரைட் சைடு மூவ் பண்ணால் மைனஸ் வருமா? -1. இங்கே ஆல்ரெடி -6 இருக்குது. அப்போ -1 into -1 + -6 எவ்வளோ? -7. அவ்வளோதான். இவ்வளோதான் ஆன்சர். சி, ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் பண்ணவோ இல்லை லாங் டிவிஷன் யூஸ் பண்ணாமல் டிவிஷன் பண்ணவோ நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே தானே? சரி, இனி அடுத்த டாபிக் ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரிக்குள்ளே நம்ம போயிட்டோம். ட்ரிக்னோமெட்ரியில் பேசிக்கான சில விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஆங்கிள்ஸை வந்து நமக்கு கொஷின்லடா ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ 37 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள்ஸை நமக்கு 2 இதில் கொடுப்பாங்க. ஒன்றும் நான் சொன்ன மாதிரி டிகிரியில் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஆங்கிளை ரேடியன்ஸில் கொடுப்பாங்க. இந்த 2 யூனிட்லேயும் கொடுப்பாங்க. கொஷினை பொறுத்து நீங்கள் டிகிரி ரேடியன்ஸாவோ ரேடியன்ஸை டிகிரிக்கோ கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் டிகிரி டு டிகிரியை நீங்கள் வந்து ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, டிகிரியை ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ π/180 போடணும். சரியா? டிகிரியை ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை டிகிரி வித் π/180. சரி, இனி அதுவே நீங்கள் ரேடியன்ஸில் கொடுத்துருக்குற ஆங்கிளை உங்களுக்கு வந்து டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளைடு பை 180/π. 180/π. இதில் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதோட ஆப்போசிட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். டிகிரியை ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா π/180, ரேடியன்ஸை டிகிரி கன்வெர்ட் பண்ணணும்னா 180/5. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு எப்பவுமே புரியும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி எனக்கு ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணி வேணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளைட் பை π/180. அப்போ 45 into π/180. ஓகேவா? 180 கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணாமல் பண்ணி பார்க்கலாமா? 180 அப்படின்னா 9 டேபிள் எடுத்துக்கலாம். 9 டேபிள் இது வந்து 2 டைம் 0 அப்படியே வந்துடும். 45 9 டேபிளில் 5 டேபிளில் 5 வந்து 1 டைம் 20 வந்து 4. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு π/4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், π/4 ரேடியன்ஸ். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் என்ன வந்து π/2 ரேடியன்ஸில் இருக்கிறத எனக்கு வந்து டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? π/2 டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 180 டிவைடட் பை π கேன்சல் ஆயிரும். 2 1 டைம் 180 வந்து 90 டைம். தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சி, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இது ஞாபகம் இருக்கணும். இந்த இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? டிகிரி எப்படி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது, ரேடியன்ஸ் எப்படி டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஞாபகம் இருக்கணும். சரி, ஓகே. இனி அடுத்த கேல்குலேஷனில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் கொடுப்பாங்க. ஆர்க் ஆஃப் த சர்க்கிள்னா சர்க்கிள்லேருந்து நம்ம இப்போ ஒரு கேக்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து இதோட லெங்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் இதோட லெங்த் என்ன, இந்த 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 விஷயம் இதுதான் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள், இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா?
இது அதாவது சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஆங்கிளில் கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி இந்த 3 விஷயத்தில் ஏதோ 2 விஷயம் கொடுத்து ஒன்று கேட்பாங்கடா. என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தீட்டா இன் ரேடியன்ஸ். இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியன்ஸ் தான் கிடைக்கும். தீட்டா வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆங்கிள் ரேடியனில் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா இன் ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெங்த் டிவைடட் பை ரேடியஸ். லெங்த் டிவைடட் பை என்னது, ரேடியஸ். இந்த லெங்த் இஸ் நத்திங் பட் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இது வந்து ரேடியன்ஸில் இருந்துச்சுன்னா லெங்த் டிவைடட் பை என்ன கிடைக்கும் உங்களுக்கு, லெங்த் டிவைடட் பை ரேடியஸ் பண்ணிங்கன்னா இந்த தீட்டா ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் எதில் கிடைக்கும் உங்களுக்கு, ரேடியன்ஸில் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் டிகிரிக்கு அதை மாற்றிக்கணும். சரியா, புரிஞ்சுதான், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இனி அடுத்தது ஆக்சுவல் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபியூ பேசிக்ஸ் திங்ஸ் யூ வில் ஹேவ் டு நோ. என்னது, ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம கொஞ்சம் பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாரு, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா, இதில் உங்களுக்கு வேற ஒரு ஆங்கிள், அதாவது 90 தவிர்த்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா இதோட பார்ட்ஸ் எப்படி வரும் தெரியுமா, இந்த ஆங்கிளுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லெங்த் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிளுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லெங்த் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட். இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லெங்த் இருக்குல்ல, இந்த லெங்த்தை நம்ம அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட். அண்ட் இது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லாங்கஸ்ட் சைடு. இந்த லாங்கஸ்ட் சைடை நம்ம ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா, ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைப்போட்டென்யூஸ். இது மூணுமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆங்கிள். இப்போ சப்போஸ் இங்கே ஆங்கிள் இல்லை, ஆங்கிள் வந்து உனக்கு இந்த இடத்துல தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு வை, அப்போ உன்னோட ஆப்போசிட்டும் அட்ஜஸ்ட்டும் மாறிடும். இந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆங்கிள் உனக்கு இந்த சைடு தானே, அப்போ ஆப்போசிட், அப்போ இதுதான் ஆப்போசிட். ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு என்ன, அட்ஜசன்ட். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைடு யார், ஹைப்போட்டென்யூஸ். ஓகேவா, இது பேசிக்கான விஷயம். சரி, இனி நமக்கு இந்த ஆப்போசிட், ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட்ல ஏதோ 2 வேல்யூ கொடுத்து, சரியா, ஏதோ 2 வேல்யூ கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது என்ன பண்ணலாம்னா, இங்கே பாரு, இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ட். இதுதான் ஃபார்முலா. ஹைப்போட்டென்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆப்போசிட் ஸ்கொயர்டு ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், ஆர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ்ங்கிறதுனால நீ மாற்றி போட்டுக்கலாம். இதுதான் ஃபார்முலா. இது ஞாபகம் இருக்கணும். சரியா, ஹைப்போட்டென்யூஸ் இந்த 2 சைடு கொடுத்து ஒரு சைடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா this is the formula. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் hypotenuse squared is equal to opposite squared plus adjacent squared அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டீங்களா, ஈஸியாக இருக்கும். சரியா, டவுட் இருக்கா, இல்லை. சரி, இனி அடுத்தது, சப்போஸ் நமக்கு 2 சைடு கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா, 2 சைடு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிள் தீட்டா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொரியன் சீரீஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது படிக்கிறதுக்கு. சோஹ் கேஹ் டோவா. டோவா என்னது, சோஹ் கேஹ் டோவா. ஓகேவா, இது என்னன்னா இங்கே பாருங்க, இப்போ சப்போஸ் எனக்கு ஆப்போசிட்டும் ஹைப்போட்டென்யூஸும் கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் லைக் sin theta is equal to ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். அதாவது ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டென்யூஸும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு சைன் தீட்டா கிடைக்கும். சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் எடுத்து, ஐ மீன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தட் ஆன்சர் எடுத்தேன்னா எனக்கு தீட்டா கிடைக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், சரியா, நீ அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வாட் இஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், கேஹ். அடுத்தது டோவா. டோவானா என்ன, tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். அதாவது ஏதோ 2 சைடு உங்களுக்கு கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஈஸியாக தானே இருக்குது. சரி, இனி சைன் தீட்டா காஸ் தீட்டா நான் தான் சொன்னேன்ல, இப்போ இது வந்து ஒரு ஆங்கிள் வருது. இப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1/2 அப்படின்னு கிடைக்குதுன்னா இந்த 1/2லேருந்து நீ தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும் தெரியுமா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வரும். அப்போ சைன் இன்வர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியணும்ல, அதை நான் அடுத்து சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இந்த டேபிள் வந்து படிச்சிருக்கணும். இந்த டேபிள் வந்து நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நோ மேட்டர் வாட், இது நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேவா, இதுக்கு இந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 30, 45, 60, 90, 0. இந்த 90, 0 இல்லாட்டி கூட பரவாயில்ல. 30, 45, 60 இப்போதைக்கு. சரியா, சைன் காஸ் டேன்.
இது இதே ஆர்டரில் தாண்டா எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. சைன் காஸ் tan 30 45 60. ஓகே, இப்போது இந்த 30க்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், கால் அரை முக்கால் அப்படின்னு எழுதுறேன். அதாவது 1/4 1/2 3/4 கால் அரை முக்கால். சரியா, இது எதுக்குன்னா சைன் 30யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும்ல. நான் சொல்கிறேன் பாருங்க, சைன் 30யோட வேல்யூ இது எல்லாத்தையுமே ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1/4 ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்குமா. சைன் 30யோட வேல்யூ 1/2. 1/2 ரூட் எடுத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும் 1/√2ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 1 ரூட் எடுத்தனாலும் 1 தான். சரி, அதனால 1/√2 கிடைக்கும். அடுத்தது √3/4 பண்ணால் என்ன கிடைக்கும், √3 டிவைடட் பை √4 வந்து 2 தானே, அதனால 2. புரிஞ்சுதா, 30 45 60 இப்படி தான். கால் அரை முக்கால ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைன் கிடச்சிரும். ஓகே, சைன் ஈஸி. இனி காசுக்கு என்ன மேம் பண்ணுறது, ஈஸி தான். சைன் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது ஆப்போசிட் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் தான் காசு. அதாவது ஃபஸ்ட்டு சைன் 30க்கு √3/2, அப்புறம் 45க்கு 1/√2, அப்புறம் காஸ் 60க்கு என்ன வரும் 1/2. இதோட அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் தான் காசுக்கு வரும். சரியா, இனி டேனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, tan is equal to பாருங்க, tan is equal to sin divided by cos. இதுதான் tan உடைய ஃபார்முலா. tan is equal to என்ன, sin divided by cos. அப்போ என்ன கிடைக்கும், இதை எடுத்து டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/√3 sin 30 equal to 1/√3. இங்கே √2 கேன்சல் ஆயிரும். அப்போ sin 45 equal to 1. அதே மாதிரி 2 கேன்சல் ஆயிரும். tan 60 is equal to என்னன்னு வரும் உங்களுக்கு, √3 அப்படின்னு வரும். tan 30 equal to 1/√3, tan 45 equal to 1, tan 60 is equal to √3 வரும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, சரி. இப்போ இந்த 90 0 என்ன பார்க்கலாம். சைன் 90யோட வேல்யூ 1, அப்போ சைன் 0ோட வேல்யூ 0வே தான். சரியா, காஸ் வந்து ரிவர்சல்னு நான் சொன்னேன்ல. அப்போ காஸ் 90 0வும் காஸ் 0 வந்து 1ஆகவும் இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணுமா, டிவைட் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை 0 என்னன்னு வரும், இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். நீ கால்குலேட்டர் போட்டேன்னா உனக்கு மேத் எரர் காமிக்கும். அப்படின்னா என்ன, இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். 0 டிவைடட் பை 1 என்னது, 0 டிவைடட் பை 1 வந்து 0 தான். அவ்வளோதான். சி, ஈஸியா முடிஞ்சுதா. இப்போ எதுக்கு மேம் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஒரு நிமிஷம், ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மக்கிட்ட இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டு நமக்கு வந்து ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஆப்போசிட் இருக்குது, ஹைப்போட்டென்யூஸ் இருக்குது, ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி கிடைக்கும் ஆங்கிள் என்னன்னு, எப்படி கிடைக்கும், இங்கே பாரு, நம்ம படித்தோம்ல என்னது, கொரியன் வார்த்தை சாஹ் கேஹ் டோவா. இதிலிருந்து ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ் தானே இருக்குது. அப்போ நான் சைன் தானே யூஸ் பண்ணணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் என்ன, 2. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அதாவது எந்த ஆங்கிளுக்கு சைன் 1/2 வருது, எந்த ஆங்கிளுக்குடா சைன் 1/2ன்னு வருது, sin 1/2 is equal to 30 டிகிரிக்கு தானே வருது. அப்போ இதோட ஆன்சர் என்ன தெரியுமா, this is equal to 30 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ புரிஞ்சுதா அந்த டேபிள் எதுக்கு படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரியா, ட்ரிக்னாமெட்ரி முடிஞ்சுது, மேக்ஸிமம் முடிஞ்சுது. இனி ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா இங்கே பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரியில் சில ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேவா, இது வந்து மோஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஃபிசிக்ஸில் வந்து மோஷன் இன் அ பிளேன் அப்படிங்கிற சாப்டர் இருக்குல்ல, 2 dimensional motion, அந்த சாப்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் சாப்டர் எடுக்கும்போது சொல்கிறேன். பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா, நம்பர் 1 ஈக்குவேஷன் sin squared theta plus cos squared theta equal to 1. sin squared theta plus cos squared theta equal to 1. இந்த ஃபார்முலா அம்மா கணக்குன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா, அமலா பால் நடித்தது. அதில் அவங்க வந்து சொல்லுவாங்க, டம்ளர் விழுந்து தண்ணி கொட்டினா டங், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே ஃபார்முலா தான். சரி, அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஃபார்முலா சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது நீங்கள் எப்படியே படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஃபிசிக்ஸில் நான் அடுத்த சாப்டர் மோஷன் பிளேன் எடுப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா,
இந்த ரெண்டு பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். அடுத்தது இப்போ நம்ம இந்த டேபிளில் 30, 45, 60, 90 தானே படித்தோண்டா. இதுக்கு மேலெல்லாம் ஆங்கிள் இருக்குல்ல, 270 இருக்குது, 360 இருக்குது, 360 வரைக்கும் எத்தனையோ ஆங்கிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஆங்கிள் எல்லாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த சார்ட். ஓகேவா, இதில் பாருங்கள், இந்த சைன் கன்வென்ஷன் இது. ஓகேவா, சைன் கன்வென்ஷனோட கிராஃப். இந்த சைன் கன்வென்ஷன் எப்படி பண்ணலான்னா, இங்கே எழுதியிருக்க பாருங்கள், ஆல் சில்ட்ரன் டு ஸ்கூல். இது வந்து ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா என்ன, இந்த குவாட்ரண்ட்டில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஆல், இங்கே வந்து சில்ட்ரனுக்கு சி வந்து காஸ், இங்கே டூனா டேன், ஸ்கூல்னா சைன். ஓகேவா, அதாவது ஆங்கிள் இந்த குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா எல்லா ஆங்கிளுக்குமே பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஆங்கிள் சப்போஸ் 90லேருந்து 180க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். 180 to 270க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இந்த குவாட்ரண்ட்டில் தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா டேன் மட்டும்தான் பாசிட்டிவ். அதே மாதிரி இது டேன். ஓகே, அதே மாதிரி 270 to 360ல் வந்துச்சுன்னா இங்கே காஸ்மஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். என்ன மேம் எழுதிருக்கீங்க, ஒன்றுமே புரியலையா? சரி கவனிங்க, நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வச்சு படித்தாதான் எல்லாமே புரியும். ஓகே, எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சைன் 135 வந்து என்னன்னு கேட்குறாங்க. சைன் 135 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, 135ல எனக்கு தெரியாது, எனக்கு வந்து 90க்குள்ளே இருக்கிற ஆங்கிள் தான் தெரியும். சரி, அப்போ நான் என்ன பண்ணலாம், 135 முதல்ல 90 வச்சு சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சைன் 90 = 1 தானே, அதனால 90 வச்சு சப்ராக்ட் பண்ணிடுறேன். 90 வச்சு சப்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 45 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா. சைன் 45 உடைய ஆன்சர் என்னடா, சைன் 45 இந்த டேபிள்லேருந்து சைன் 45 1/√2 கிடைக்குமா. அப்போ சைன் 45 1/√2. இந்த குவாட்ரண்ட்டில் பாருங்கள், 135 வந்து 90க்கும் 180க்கும் இடையில வர ஆங்கிள் தானே. 90க்கும் 180க்கும் இடையில இருந்துச்சுன்னா சைன் வந்து பாசிட்டிவ். கரெக்டாக, அப்போது திஸ் வில் பி பாசிட்டிவ் 1/√2. இதுதான் ஆன்சர். சைன் 35 இஸ் நத்திங் பட் ப்ளஸ் 1/√2. தட் இஸ் சேம் as sin 45. சரியா, இன்னும் புரியாட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் cos 135 என்னன்னு கேட்குறாங்கன்னு வை. cos 135 சேம் மெத்தட், 135 - 90 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 45 அப்படின்னு வரும். cos 45ஓட வேல்யூ என்ன, cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன, அதுவும் 1/√2 தான். ஆனால் இங்கே பாரு, இந்த கிராஃபில் 135 வந்து 90க்கும் 180க்கும் இடையில இருக்கு. 135 வந்துச்சுன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேவா, அப்போது நம்ம ஆங்கிள் காஸ் 135க்கு ஆன்சர் என்னன்னு வரும், காஸ் 135 -1/√2 வரும். ஏன்னா அங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். காஸ் நீ எடுத்தேன்னா என்ன பண்ணணும், மைனஸ் எழுதணும். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் ஒன்றும் 180க்குள்ளே இருந்துச்சுன்னா 90 வச்சு மைனஸ் பண்ணலாம். 270க்குள்ளே இருந்துச்சுன்னா 180 வச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 360க்குள்ளே இருந்துச்சுன்னா 270 வச்சு மைனஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது நம்ம படித்த அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் நம்ம படித்த ஆங்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே ஆங்கிள் வந்து வந்துடும். சரியா, நம்ம அந்த மாதிரி தான் கேட்பாங்க. மேம் 38, 48 அப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படிலாம் கேட்க மாட்டாங்கடா. ஒரு வேளை அந்த மாதிரி 38, 48ன்னு கொஸ்டினில் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டின்லேயே அந்த ஆங்கிள் கொடுத்துருவாங்க. sin 48 = இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, இனி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன், 1/sin அப்படின்னா என்னன்னு தெரியணும். 1/sin அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் cosec. ஓகேவா, 1/sin வந்து cosec, 1/cos வந்து secant, அதே மாதிரி 1/tan வந்து cot. ஓகேவா, 1/sin theta அப்படின்னா cosec theta, 1/cos theta secant theta, tan theta 1/tan theta cot theta. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா, இது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற சாப்டர் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் போன வருஷம் வரைக்கும் வந்தது. ரெடியூஸ்டு சிலபஸில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸை வந்து இவங்க எடுத்துட்டாங்க. சப்போஸ் நமக்கு மோஷன் என்ன பிளேன்லாம் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான், இந்த கன்வர்ஷன் மட்டும் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சரியா, ஓகே. இனி அடுத்தது கேல்குலஸ்குள்ளே போகலாம்.
கால்குலஸ்னாலே பயந்து ஓடுற நிறைய பேர் இருக்கீங்கல்ல, ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலாக, இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு கால்குலஸில் டிஃப்ரென்சியேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு இருக்குது, டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு பார்த்துடலாம். சரியா? டிஃப்ரென்சியேஷன்னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஆஃப் சம்திங். ஓகேவா? இந்த மாதிரி டி, இப்போ டிஎஃப் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி டி ஆஃப் dt அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி டி ஆஃப் dy அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். சரியா? இந்த d அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். டியோட மீனிங் என்ன? வெரி ஸ்மால்னு அர்த்தம். சரியா? அதாவது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப சின்னதாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் டிஃப்ரென்சியேஷன். இதுதான். ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணலாம். இதுதான் ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? இப்போ அதே மாதிரி நமக்கு ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு கிராஃப்லாம் தருவாங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். ஓகேவா? அந்த கிராஃபில் எக்ஸ் டி. ஓகேவா? அந்த கிராஃப் வந்து இப்படி இருக்குது. சப்போஸ் இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்து இந்த பாயிண்டோடைய டேஞ்சென்ட்டை கண்டுபிடிச்சு அதோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸும் டீயோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் கிடைக்கும். ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வில் கிவ் யூ த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப். டிஃப்ரென்ஷியல் வேல்யூ என்ன கொடுக்கும்? ஸ்லோப் ஆஃப் த கிராஃப். இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு படிக்கலாம். ஃபஸ்ட்டு y is equal to c அப்படின்னு ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க. c அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு நம்பர் மட்டும் இருக்குது, எந்த ஒரு வேரியபிளும் இல்லாமல் நம்பர் மட்டும் இருக்குது. இப்போ 3 அப்படின்னு போட்டிருக்காங்க, இல்லை 5ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை -5, இல்லை பை அப்படின்னு, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 0. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னன்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் வச்சா புரிஞ்சிடும். சரி, செகண்ட் ரூல் என்ன தெரியுமா? எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸ், அதாவது இப்போ y is equal to x பவர் n கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இது நீ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் நிறைய இடத்துல நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ dy by dx இது பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த n இருக்குல்ல, இந்த n முன்னாடி வந்துடும். n x அப்படியே எழுதிட்டு x பவர் n இருந்த இடத்துல n-1 அப்படின்னு போடணும். இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? x பவர் n இருந்த இடத்துல என்ன பண்ணணும்? n-1 போட்டு ஆன்சர் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? y is equal to இதோட dy by dx வந்து எனக்கு வேணும். dy by dx கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு இங்கே பாரு, எக்ஸ் ரேஸ் டு n தானே இருக்குது. இந்த 5 அப்படியே எழுதிடணும். இந்த 5 ஏன்னா 5 வந்து இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா 5 வந்து எக்ஸோடு இருக்குது, அதனால இங்கே 5 கான்ஸ்டன்ட் கிடையாது. சரியா? இந்த 5 அப்படியே எழுதிடணும். எக்ஸ் பவர் 3, அதாவது எக்ஸ் பவர் n. எக்ஸ் பவர் என்ன எழுதலாம்? 3 வந்து வெளியே வந்துடும். எக்ஸ் அப்படியே எழுதி n-1 தானே. 3-1 எவ்வளோ? 3-1 is equal to 2 ப்ளஸ் அகைன் இந்த 3 அப்படியே எழுதி இன்டூ 2 வந்து வெளியே வந்துடும். எக்ஸ் பவர் 2-1 புரியுதாடா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 3 எவ்வளோ? 15. எக்ஸ் பவர் 3-1 எவ்வளோ? 2 ப்ளஸ் 3 into 2 எவ்வளோ? 6 இன்டூ எக்ஸ் பவர் 2-1 எவ்வளோ? 2-1 வந்து 1. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். சி, சிம்பிள். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குன்னு வைங்க. y is equal to எக்ஸ் பவர் 5ன்னு இருக்கு. எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 6ன்னு இருக்குது. ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 6. இப்போ பாரு, dy by dx இதோடது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் n வந்து n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1, அதாவது 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5-1 எவ்வளோ? 4 ப்ளஸ் 6ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0ன்னு மாறிடும்ல. அப்போ 0. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் 5x⁴. ஓகேவா? டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுதா? ஈஸி தானே டிஃப்ரென்சியேஷன். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து தெரிஞ்சிருக்கணும். அது இப்போ நீங்கள் இது வந்து ஃபுல்லாக அப்படியே மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். மோஷன் இன் அ பிளேனில் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா?
இனி இது வந்து நம்ம ஒரு வாட்டி தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், அதனால இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இனி செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு வேல்யூவை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டி வந்துச்சுன்னா, இப்போ வையை நான் ஒரு வாட்டி டிஒய் பை டிஎக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல். ஓகேவா? திஸ் இஸ் டினோட்டட் பை ஒய் டேஷ். இதை நான் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஐ ஷுட் ரைட் d squared y by dx squared அப்படின்னு எழுதணும். இது this will become my second differentiation y double dash ன்னு மாறிடும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதில் கிடைக்கிற ஆன்சரை திரும்ப ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க பாரு. முதல்ல எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ 5x³ ப்ளஸ் 3x squared. ஓகேவா? this is equal to y. இதோட y dash நான் என்னென்ன எழுதலாம்? y dash அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் தானே, that is equal to dy by dx ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்டா, இங்கே பாருங்க 5 அப்படியே வந்துடும், 3 வெளியே வந்துடும், இன்டூ 3 எக்ஸ் பவர் என்ன, எக்ஸ் பவர் 3 minus 1 that is equal to எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் இங்கே 3 அப்படியே தான் இருக்கும், 2 வெளியே வந்துடும், 3 into 2 எக்ஸ் பவர் 2 minus 1 1. அப்போ this is 15x squared ப்ளஸ் 6x அப்படின்னு மாறிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன். இனி எனக்கு செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும்னா, செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் அதாவது டி ஸ்கொயர்டு y பை டிஎக்ஸ் பண்ணணும்னா டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இது என்ன பண்ணணும், இவன் தானே ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல், இந்த ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியலை நான் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது இதை நான் இங்கே பாரு 15 அப்படியே இருக்கும், இன்டூ இந்த 2 கீழே வந்துடும், 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 2 பவர் 2 minus 1 எவ்வளோ 1 ப்ளஸ் 6 இன்டூ எக்ஸ் பவர் 0 தானே, இங்கே சாரி எக்ஸ் பவர் 1 தானே, இங்கே ஒன்றுமே கிடையாதுல்ல. அப்போ 1 minus 1 வந்து 0ன்னு மாறிடுமா, 0ன்னு மாறிச்சுன்னா இந்த எக்ஸுங்கிற டேர்ம் போயிடும், எக்ஸ் பவர் 0 is equal to 1. ஓகேவா? எக்ஸ் பவர் 0 is equal to எவ்வளோ 1. அப்போ இந்த எக்ஸுங்கிற டேர்ம் போயிடும், எனக்கு வெறும் 6 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும், 30x ப்ளஸ் 6 அப்படின்னு வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எக்ஸ் பவர் 1ல் தான் இருக்குது, இந்த 1 minus 1 பண்ணிங்கன்னா 0ன்னு மாறிடும், எக்ஸ் பவர் 0 வந்து என்னது 1, அதனால இங்கே வந்து 6 into 1 வந்து 6 தான், அது அப்படியே எழுதிக்கலாம். இது நீங்கள் நிறைய வாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோவாலாம் வராது, டக்கு டக்குன்னு வந்துடும். ஈஸி தான்டா அது. ஓகேவா? பயப்படுற அளவுக்குலாம் அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இனி வேறு கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, பேசிக்கான ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். தேர்ட் ஃபார்முலா செயின் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செயின் டிஃப்ரென்சியேஷன் அதாவது என்னன்னா ரெண்டு இருக்குது, ப்ராடக்ட் ரூல் இருக்குது, ஒன்று கோஷன்ட் ரூல் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் ரூல் என்னன்னு சொல்லிடுறேன். ப்ராடக்ட் ரூல்னா இப்போ சப்போஸ் எனக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் a இன்டூ பி இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, இதை நான் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், a இன்டூ பின்னு கொடுத்துருக்காங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல நீ ஏவை அப்படியே எழுதிட்டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், ப்ளஸ் பியை அப்படியே எழுதிட்டு ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? என்ன, ஏ அப்படியே வச்சு பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பிஏ அப்படியே வச்சு ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? திஸ் கேன் பி ரிட்டன் லைக், கொஞ்சம் கூட புரியணும்னா உங்களுக்கு இந்த டேஷ் போட்டிருக்கிறதுனால புரியும்னு நினைக்கிறேன், அது டிஃப்ரென்ஷியேஷன்னு கொஞ்சம் கூட புரியணும்னா ஏ அப்படியே வச்சுட்டு டிபி பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஏ அப்படியே வச்சுட்டு டிஏ பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? சரி, இதுதான் ப்ராடக்ட் ரூல். இனி ப்ராடக்ட் ரூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ சப்போஸ் நம்ம கையில் நமக்கு இருக்கிற கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5 இதுதான் நமக்கு ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வாட் எவர். ஓகேவா? ஈக்குவல் டு ஒய். இப்போ நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் டேஷ் எனக்கு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவேன், என்னோட இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் தான் ஏ இன்டூ இந்த டேர்ம் தான் பி. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஏ அப்படியே எழுதி பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் ஏ அப்படியே எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பி. பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, எக்ஸு 1xன்னு இருக்கா, எக்ஸ் அப்படின்னா 1xன்னு அர்த்தம், எக்ஸ் 1x இன்டூ எக்ஸ் பவர், அதாவது இது எப்படி வரும் 1x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 இன்டூ இங்கே ஆல்ரெடி 1 தான் பவர் 1 இன்டூ எக்ஸ் பவர் 1 minus 1 1 minus 1 0, இந்த ஹோல் டேர்ம் என்னவா மாறிடும் 1ன்னு மாறிடும். அப்போ நான் இங்கே எனக்கு வெறும் 1 தானே வரும், 1 தான் வரும். அப்போ இன்டூ 1 இந்த 5 போச்சுல, 5 வராது தானடா, 5 வந்து கான்ஸ்டன்ட் அதனால் அது வராது, அப்போ இன்டூ 1 மட்டும்தான். ஓகேவா? ப்ளஸ்
இப்போ ஏயை அப்படியே வச்சு பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணணும்? பிஏ அப்படியே வச்சு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பிஏ அப்படியே வச்சுட்டு ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் தானே, 2 இந்த சைடு வந்துடும். அப்போ 2x 2 - 1 வந்து 1, அதனால 2x தான். -1 வராது. ஏன் வராது? ஏன்னா அது கான்ஸ்டன்ட். -1 வராது. அப்போ ஆன்சர் வந்து 2x தான். இப்போ இதை சேர்த்து எழுதுங்க. 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் -1 வரும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2x வந்து 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 இன்ட்டு 2x வந்து 10xன்னு வரும். 10xன்னு வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x. எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x வந்து 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 10x -1 அப்படின்னு வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன். சி ஈஸியா? ரொம்ப ஈஸியா? என்ன, இந்த ரூல் மட்டும் தெரியணும். 2 பேரை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன்று அப்படியே எழுதி இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று அப்படியே எழுதி அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா 5x இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது. இதுவும் ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. 5 × xன்னு தானே இருக்குது. எப்படி எழுதலாம்? 5 நான் அப்படியே எழுதுகிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது எக்ஸை வந்து அப்படியே எழுதுகிறேன். 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5 வந்து 0 தானே, 0 தானடா. அப்போ இன்டூ 0 இன்டூ 0 போட்டிங்கன்னா எக்ஸ் இன்டூ 0 வந்து 0. இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். 5 × 1 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ திஸ் இஸ் தான் என்னது? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன். 5x இஸ் ஈக்குவல் டு 5. நம்ம இது ஆல்ரெடி டேரெக்டாக பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? இது வந்து ப்ராடக்ட் ரூலோட எக்ஸாம்பிள் தான். இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? 5 × எக்ஸுக்கு பவர் வந்து 1 இருக்குது. அதனால 1 - 1 வந்து 0. இது போயிடும். இப்போ 5 அப்படின்னு எழுதிட்டோம். இப்படியே பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. இனி அடுத்தது ப்ராடக்ட் ரூல் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது கோஷன்ட் ரூல் இருக்குது. கோஷன்ட் ரூல் நம்ம படிக்கிறோம். கோஷன்ட் ரூல்னா என்ன தெரியுமா? டிவிஷனில் வந்துச்சுன்னா கோஷன்ட் ரூல். டிவிஷனில் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், d × a/b/dx இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பியை வந்து அப்படியே எழுதி ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. மைனஸ் ஏ அப்படியே எழுதி பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிஏ அப்படியே எழுதி ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண, மைனஸ் ஏ அப்படியே எழுதி பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண, டிவைடட் பை பி ஸ்கொயர் இவ்வளோ தான் ஃபார்முலா. சரியா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கிறது வந்து d/dx ஆஃப் 1 டிவைடட் பை 2x + 3. இதுதான் வந்து கொஷின். ஓகேவா? 1 டிவைடட் பை 2x + 3. இங்கே 1ங்கிறது a, 2x + 3ங்கிறது b. இது எப்படி எழுதுவேன்? பியை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு 2x + 3 அப்படியே எழுதிட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு வந்து கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் வந்து 0ன்னு மாறிடும். கரெக்டாக? அதனால் இன்டூ 0 மைனஸ் கான்ஸ்டன்ட் வந்து 0 தானேடா, அதனால் இன்டூ 0 மைனஸ் ஏ அப்படியே எழுதி பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண. இந்த 2x + 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? +3 வராது, கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். 2x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 2ன்னு வரும். கரெக்டாக? டிவைடட் பை பி ஸ்கொயர்ட். இங்கே என்னது? 2x + 3 the whole squared. அவ்வளோதான், ஈஸி. இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிருமா? அப்போ -1 × 2 -2 டிவைடட் பை 2x + 3 the whole squared. இதுதான் ஆன்சர். சி, ஈஸி, ரொம்ப ஈஸிடா. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம நினச்ச மாதிரி மேக்ஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு பியூர் சயின்ஸ் இருக்காமல் பேசாமல் மேக்ஸே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, பியூர் சயின்ஸ் எடுத்துட்டிங்க, பேசிக்ஸ் மேக்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்கு? ஃபிசிக்ஸுக்காக. சரியா? ஓகே, ப்ராடக்ட் ரூல் புரிஞ்சுது, கோஷன் ரூல் புரிஞ்சுது. இனி கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 5th ஃபார்முலா. சப்போஸ் நமக்கு லாக் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, லாக் எல்லாம் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்? சி, y இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா dy/dx இஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா லாகில் கொடுத்துருந்தாங்கன்னா வி வில் ரைட் இட் அஸ் 1/x. அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல், அதாவது y இஸ் ஈக்குவல் டு e⁻x, நேச்சுரல் லாக் இருக்குல்ல, e⁻x அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நீங்கள் அப்படியே தான் எழுதணும், e⁻xன்னு தான் எழுதணும். e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, e⁻xே தான், அப்படியே தான் எழுதணும். சரியா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நமக்கு தேவையான பேசிக் என்னது
டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸில். இனி அடுத்தது ஆங்கிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆஃப் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா sin x தான், ஆனால் மைனஸ் sin xன்னு வரும். ஓகேவா, என்ன cos x மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x வரும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x அப்படின்னு தான் வரும். சரியா, இதே மாதிரி tan இருக்குல்ல நமக்கு, tan x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா you will get secant squared x அப்படின்னு வரும். இது tan வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது ரேராக தான் கேட்பாங்க. பட் சைனும் காசும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? இந்த 8-9 ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் பக்கா முடிஞ்சுது, உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா, அடுத்தது இன்டிகிரேஷன் பார்ப்போம். இன்டிகிரேஷனில் ஓகேவா, இன்டிகிரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து டிஃப்ரென்சியேஷன் நேர் ஆப்போசிட், அதாவது ரிவர்சல் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லலாம்டா. சரியா, நம்ம எப்படி டிஃப்ரென்சியேஷனை டி பை டிஎக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இன்டெகிரேஷனை நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லிமிட்ஸ் எழுதுவோம், லோவர் லிமிட் இங்கேயும் அப்பர் லிமிட் இங்கேயும். அதாவது இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா, அந்த சால்விங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டர் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பேசிக்கான மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். நான் எப்படி டிஃபரன்ஷியேஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரி இன்டகிரேஷன் வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ஏரியா அண்டர் த கிராஃப். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபை இன்டிகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். புரிஞ்சுதா? வெலாசிட்டியும் டைமும் இன்டிகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா அண்டர் எடுத்தால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? அதே கான்செப்ட், சேம் திங். ஓகே, இனி அடுத்தது இன்டிகிரேஷன்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல டிஃப்ரென்சியேஷனோட ரிவர்சல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன எழுதுவேன்? 2xன்னு எழுதுவேனா? இதே நான் 2x, இது வந்து டிஃப்ரென்சியேஷன், இதே நான் வந்து 2xை இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைக்கும். இதுதான் வந்து ஆப்போசிட் ரிவர்சல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து இன்டெகிரேஷன் மாதிரியே கொஞ்சம் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் ரேஸ் டு என் டிஎக்ஸ். அதாவது இங்கே நம்ம எதை இன்டெகிரேட் பண்ணுவோம் அதை வந்து நம்ம டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1, அங்கே எப்படி நம்ம n மைனஸ் 1 போட்டோமோ அந்த மாதிரி n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. ஓகேவா, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 2 பவர் இல்லை 2 இன்டூ எக்ஸ் பவர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 இல்லை 3 இன்டூ எக்ஸ் பவர் 2, 3x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 3 அப்படியே எழுதணும். எக்ஸ் என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணுமா? கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே வச்சுட்டு இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டெகிரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ரேஸ் டு 2 + 1 டிவைடட் பை அந்த 2 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3x கியூப் டிவைடட் பை 3ன்னு வருமா? 3 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் லாஸ்ட்டாக எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். நல்லா பாருங்கள், எக்ஸ் கியூபை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தேன்னா 3x ஸ்கொயர்டுன்னு தானே கிடச்சிருக்கும். கரெக்டாக? அப்போ 3x ஸ்கொயர்டை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் கியூப் தானே கிடைக்கணும். அதுதான் நான் இந்த ரிவர்சல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். இது புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இதை அழிச்சிட்றேன். அடுத்தது செகண்ட் ஃபார்முலா, இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் dx, வெறும் dx மட்டும் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x கிடைக்கும். x + c. இங்கே சிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட். அதாவது டிஃப்ரென்சியேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம அதை 0 அப்படின்னு டினோட் பண்ணோம்லடா. அப்போ இன்டெகிரேஷனில் வந்து அந்த 0 வேல்யூ, அதாவது டிஃப்ரென்சியேஷனில் போன கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது திரும்ப வரணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த +c போடுறோம். சரியா, அது வந்து கான்ஸ்டன்ட். இனி அடுத்தது தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் 1/x dx, 1/x dx, அதாவது log x-ஐ நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 1/xன்னு கிடைச்சிது. அப்போ 1/x-ஐ நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? log x தானே. அவ்வளோதான், அதே தான், log x + c. ஓகேவா, ஃபோர்த் ஃபார்முலா இன்டெக்ரல் e பவர் x dx. e பவர் x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேனாலும் எனக்கு ex தானே கிடைக்கும், e பவர் x தானே கிடைக்கும். அதே தான், அப்போ e பவர் x + c. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து இன்டெக்ரல் ஆஃப்
cos x dx. அதாவது நம்ம வந்து sin x வந்து இன்டெகிரேட் பண்ணப்போ நமக்கு cos x கிடைச்சது. இப்போ நான் cos x இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன sin x டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ எனக்கு cos x கிடைச்சது. இப்போ நான் cos x இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும்? sin x. அதே தான் sin x plus c. ஓகேவா? ஆறாவது இதில் பாருங்க இன்டெகிரல் sin x dx. நான் வந்து cos x டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ மைனஸ் sin x கிடைச்சது. அப்போ sin x நான் இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும்? மைனஸ் cos x plus c. அவ்வளோதான். சி ரிவர்சல் ப்ராசஸ் லைக் ஐ சார், ஈஸி, வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இந்த 6 ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ஃபார்முலா எப்படி இதுதான் மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் தான் பண்ணுவோம். சரியா? இது டிஃப்ரென்சியேஷன் மாதிரி நம்ம ப்ராடக்ட் ரூல், கோஷன்ட் ரூல் எல்லாம் இன்டிகிரேஷனில் வந்து அவ்வளோக்கு அப்ளை பண்ண மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் மேக்ஸிமம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது கூட சேர்ந்து இந்த 6 மிச்சத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்டிகிரேஷன் முடிஞ்சுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இன்டிகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுல, அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, கிடையாது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் டாபிக் தான் லாகரிதம். லாக் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து ஃபிசிக்ஸை விட உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாகரிதம். சரியா? கெமிஸ்ட்ரியோட ஈக்குலிபிரியம் சாப்டர்ஸில் வரும்போது நிறைய லாக் வேல்யூஸ் இருக்க வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம இப்போவே படிச்சுக்கலாம். அதாவது இப்போ லாக் அப்படின்னா பேசிக்கலி என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து a பவர் x இஸ் ஈக்குவல் டு n. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இதில் நான் வந்து இந்த x என்ன அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? x இஸ் ஈக்குவல் டு, இந்த x இங்கே வந்துச்சுன்னா இந்த n அங்கே போயிடும், a பவர் n. ஆனால் இது நான் அப்படியே எழுத முடியாது, இதை நான் லாக் ஃபார்மேட்டில் எழுதணும். இதுதான் லாக் பேஸ் a பவர் n அப்படின்னு எழுதணும். இந்த a இருக்குல்ல, இந்த ஏவை யூ கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் இட் லைக் லாக் பேஸ் a n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். பேஸ் a அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? a பவர் x இஸ் ஈக்குவல் டு n நான் என்னன்னு எழுதிட்டேன்? x இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் பேஸ் a டு த பேஸ் a n அப்படின்னு எழுதிட்டேன். புரிஞ்சுதாடா? டவுட் இருக்கா உங்களுக்கு? பேஸ் a இல்லை, லாக் a என்னன்னு எழுதிட்டேன். ஒரே நிமிஷம், கன்ஃபியூஷன், ஒரே நிமிஷம். லாகுனாலே பேஸ் வந்து 10 தான். லாகுனாலே பேஸ் வந்து 10 தான். ஓகே, லாக் a பவர், இதே இருக்கட்டும், லாக் a பவர் n. இதுதான். ஓகே தான், இது புரிஞ்சது இல்லை? லாக் a பவர் n. சரி, இனி லாக் அப்படின்னாலே யூஸ்வலாக நம்ம வந்து பேஸ் 10க்கு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது என்னென்னா பேஸ் 10னா 10 பவர் எதுலையாச்சும் எழுதும்போது தான் நம்ம இப்போ 10 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் ரைட் 10 பவர் 5ஓட லாக் எடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸ் கிடைக்கும். 10 பவர் 5ஓட லாக் எடுத்துட்டேன், லாக் 10 5 எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எக்ஸ் கிடைக்கும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க, log, first rule, log a power n, log a power n is equal to, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த n இருக்கு இல்லையா, இந்த n வெளியே கொண்டு வந்துடணும், n into log a அப்படின்னு எழுதிக்கணும். n வெளியே கொண்டு வந்துட்டு n log a அப்படின்னு எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், சப்போஸ் log a into b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸி, ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக log எடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதாவது log a plus log b அப்படின்னு பண்ணணும். சரியா? தேர்ட் ஒன், log a by b அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக log எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? யூ வில் கெட் log a minus log b அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? இந்த மூணு வந்து பேசிக்காக இந்த மூணு தான். இது மூணு உங்களுக்கு இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃபார்முலாஸ் வந்து பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்னன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சில லாகோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கான வேல்யூஸ். ஓகேவா? அது என்னென்னா log 1ஓட வேல்யூ, log 1ஓட வேல்யூ தெரியணும், log 2ஓடது தெரியணும், log 3ஓடது, அப்புறம் log 5, log 7, log 10, log 100, log 1000. இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுலேருந்து நம்ம மிச்சதெல்லாம் ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். சரி, log 1ஓட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? log 1 எங்கே பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு 0 அப்படின்னு போட்டுடணும். log 2ஓட வேல்யூ 0.3. log 2 எவ்வளோ? 0.3. log 3 வந்து 0.48. log 3 எவ்வளோ? 0.48. log 5 வந்து 0.70. log 5 0.70. அப்போ log 7 0.85. எவ்வளோ? 0.85. log 10ஓட வேல்யூ பாருங்க,
இந்த 10ல் எவ்வளோ 0 இருக்குது? ஒரு 0 தானே இருக்குது. அப்போ log 10ஓட வேல்யூ 1. log 100ல் எவ்வளோ 0 இருக்குடா? 2 0 இருக்கா? அப்போ log 100 is equal to 2. 1000ல் எவ்வளோ 0 இருக்குது? 3. அப்போ log 1000 is equal to 3. இனி log 10,000 அப்படின்னா 4னு வரும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். log 1ல் வேறு ஜீரோவே இல்லை, அதனால தான் அது 0ன்னு ஆயிடுச்சு. சரியா? இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க கொஷினோட. சப்போஸ் கொடுக்காட்டி என்ன பண்ணுறது, நீங்கள் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். சரி, இப்போ இதை வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன், சொல்கிறேங்க பாருங்கள். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட log 6 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. log 6 எல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு 1 2 3 4 1 2 3 5 7 மட்டும்தான் எனக்கு தெரியும். log 6 எல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸி பாருங்கள். log இன்ட்டு 6 நான் எப்படி எழுதலாம்? 2 into 3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ log 2 into 3. இது வந்து ப்ராடக்ட் ரூல் தானே. ப்ராடக்ட் ரூல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? a into b is equal to log a plus log b. கரெக்டா? அவ்வளோதான், அதே தான். அப்போ log 2 plus log 3. log 2 ஓட வேல்யூ என்ன? log 2 is equal to 0.3 plus log 3 ஓட வேல்யூ என்ன? 0.48. அப்போ 0.3 plus 0.48 is equal to 0.78 வரும். நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து log 6 ஓட வேல்யூ பாருங்க, it will be equal to 0.78 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இனி ரெண்டாவது எக்ஸாம்பிள். சப்போஸ் நமக்கு கொஸ்டினில் வந்து இப்படி தான் வந்துருக்கு. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் பண்ணிட்டோம், கடைசியாக நமக்கு இப்படி கிடைக்குதுன்னு வைங்க. 2 into 10 power minus 3 divided by 3 into 10 power minus 4. இப்படி தான் எனக்கு கிடைக்குது. இதை நான் இப்போ சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். சி, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். டிவிஷன் ரூல் தானே, a by b. எப்படி எழுதலாம்? log a minus log bன்னு எழுதலாமா? அப்போ ஐம் ரைட்டிங் சி log 2 into 10 power minus 3 minus log 3 into 10 power minus 4 எழுதியாச்சு. சரி, இப்போ இதில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு AB, இதுலேயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு AB. கரெக்டா? இது எப்படி எழுதலாம்? log 2 plus log 10 power minus 3 minus log 3 plus log 10 power minus 4ன்னு எழுதலாமா? ப்ராடக்ட் ரூல், வேறு எதுவுமே பண்ணலன்னா ப்ராடக்ட் ரூல் தான் பண்ணியிருக்கேன். log 2ஓட வேல்யூ என்ன? log 2 வந்து 0.3 ப்ளஸ் log 10 power minus 3. அதாவது இங்கே பாருங்கடா, இதோ log a power n எப்படி எழுதுறோம்? n into log a அப்படின்னு எழுதணுமா? அதே சேம் ஃபார்மேட் தான் இங்கேயும். log 10 power minus 3-ஐ இங்கே எழுதுறேன் பாருங்க, log 10 power minus 3-ஐ minus 3 into log 10 அப்படின்னு எழுதலாம். log 10ஓட வேல்யூ என்ன? log 10ஓட வேல்யூ 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3 இன்டூ 1 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் log 3 வேல்யூ என்ன? 0.48 ப்ளஸ் log 10 power minus 4 எப்படி எழுதலாம்? minus 4 into 1 எழுதலாமா? சேம் ஃபார்மேட். log 10 power minus 3 எப்படி எழுதணும் அதே மாதிரி. இது இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்ண எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 0.3 ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் 3 தானே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ். அப்போ 0.3 மைனஸ் 3 மைனஸ் 0.48 மைனஸ் 4. இது சால்வ் பண்ணால் எனக்கு ஐ கெட் அப்ராக்சிமேட்லி மைனஸ் 7.18ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சி, ஒரு கேல்குலேட்டருமே இல்லாமல் லாக் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம போட்டுட்டோம் பார்த்தீங்களா? லாக் புக் கூட கையில் தரமாட்டாங்க நீட்டுக்கு. லாக் புக் இல்லை, கேல்குலேட்டர் இல்லை, ஆனால் எவ்வளோ ஈஸியாக போட்டுட்டோம் பாருங்கள். நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, +1 +2 மேக்ஸில் பேசிக்கான மேக்ஸ் நீங்கள் மறந்துருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக லைக் கொஞ்சம் தரோவாக நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். மேக்ஸ் ஈஸியாக வரது முக்கியம் இல்லை, இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன, மேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இனி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னது மட்டும்தான்டா? கான்செப்ட் மட்டும்தான். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது வந்து தப்பு கிடையாது. மேக்ஸ் எனக்கு தெரியல, பேசிக் எனக்கு தெரியலன்னா அது தப்பு இல்லைடா. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சும் நான் அதை கற்றுக்காமல் இருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஓகேவா? இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் சூப்பராக படிச்சுட்டீங்க, எல்லாமே கிளியர் தானே, எல்லா டாபிக்ஸுமே எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போது பேசிக் அல்ஜீப்ரா சொல்லிட்டேன், அப்ராக்சிமேஷன் சொல்லியாச்சு, ட்ரிக்னாமெட்ரி பேசிக் சொல்லியாச்சு, டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன், லாகிரிதம். டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷனில் இப்போ ரொம்ப ஈஸி நமக்கு. கரெக்டாக? ஓகே, அவ்வளோதான் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பீடாக அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் அடுத்த கான்செப்ட் வர வரைக்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நிறைய கொஷின்ஸ் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நம்ம MBBSக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாலியாக சீட்டு வாங்கிடலாம். ஓகேவா? பாய்.